பழனி மலையில் வீற்றிருக்கும் பரம்பொருளின் ஊற்றே, பாசமிகும் பரமசிவனும் பாராளும் உமை அவளும் அருளிய உத்தம உயிரோட்டமே, உள்ளத்தில் உன்னை வைத்திருப்பதால் ஊழ்வினை தீர்த்து நல்வழி நடத்தி நின் பாதமடையும் அருளை தந்தருள்வாய். குன்றுகள் தோறும் குடிகொண்ட குமரனே, யாம் இருப்பதால் பயமில்லை என்று உன்னை நினைப்பதால் என் மனம் குற்றமில்லாமல் சிந்திக்கிறது. தூய்மையின் ஒளியாக நீ இருப்பதால் கார்த்திகேயா, உண்மையின் ஊற்றாய் விளங்கி உன்னை காண வருபவர்களுக்கு அருளை வாரி வழங்கும் குகனே, உன் புகழை பாடுவோர் கோடி, அதில் என்னையும் இணைக்க அருள் கூர்ந்து வார்த்தை பாமாலை கோர்க்க வைத்த செந்தில் வாழவனே, காவடி பூக்களால் பூஜை செய்ய பாத யாத்திரை செய்து நோன்பிருந்து உற்சாகத்துடன் வந்த என்னை உன் பக்தனாக ஏற்றுக்கொண்ட அம்மையப்பனே, 7 தேசத்திலும் 6 படைகளில் வீற்றிருக்கும் ஆறுமுகனே, என் தந்தைக்கும் பெயர் தானம் அருளி அவரின் பேரனுக்கும் உன் நாமமே வழங்கிய சுவாமி மலை நேசனே, உன்னை போற்றுதல் எனக்கு இன்பம், அதை கேட்பதால் உனக்கு இன்பம். உலகாலும் பெருமை பெற்ற ஞான பழனியே, உன் அழகு முகம் காணும் வாய்ப்பு எனிந்த பிறவியின் நெறியாகும். அதை அடிக்கடி காணும் வாய்ப்பை தா, இன்முகம் கொண்ட இறைவா. 1000 கோடி அணுத்துகள்களின் சக்தியும் உன்னை தரிசிக்கும் ஒரு நொடியில் கிடைக்கும். என் செந்தமிழ் செல்வனே, என் பழனி ஆண்டவனே, சஷ்டி விரதம், மனசுக்கு அமைதி பிரதோஷ விரதம், பாவ நிவிர்த்தி பௌர்ணமி விரதம், மன தெளிவு அமாவாசை விரதம், பித்ரு ஆசீர்வாதம் விரதம் என்பது உடலுக்கல்ல, மனதுக்கும் ஆன்மாவுக்கும் சுத்தம். என் தண்டாயுத பாணி தெய்வமே, முக்காலமும் அறிந்தவனே, எக்காலம் நான் வர வேண்டும். பைம்பொழிலில் தங்கத்தேரில் நீ பவனி வரும்போது நின் புன்னகை முகத்தை என் விழிமலர் காண, இந்த தொடக்கம் உன் திருவுளமாக, என் பயணம் வெற்றியாக, என் வாழ்க்கை வழி நீயாகி என் பயணத்தை எப்போதும் வெற்றியாக்கும் பாலமுருகனே. அரகரா அரகரா ஆரோகரா.